ஓகே. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகே. முதல்ல ஒரு விஷயத்த நோ சொல்லி பழகுங்க. அவங்க ஹர்ட் ஆவாங்க, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் நோ சொல்லாதீங்க. நம்ம லைஃப் பார்ட்னர், பேரண்ட்ஸ், சிஸ்டர், ஃப்ரெண்டுலேயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கும் நோ சொல்லி பழகாதீங்க. ட்ரை டு சேவ். கொஞ்சம் அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் தே ஆர் பிளட் ரிலேஷன். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டுங்கிறது அவங்களும் பிளட் ரிலேஷன் தான். ஓகே. ஸோ நோ சொல்லி பழகிறதுனால நம்ம நிறைய விஷயங்களில் சேஃப்டியாக இருந்துக்கலாம். நமக்கு ஓகே ஐ வில் மேனேஜ், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டி எந்த வேலை செஞ்சாலும், அதாவது தகுதி தெரியாத இடத்துல நீங்கள் வேலை செய்யாதீங்க. உங்களுடைய ஒர்க்கோட பற்றி தெரியாதவங்க அந்த இடத்துல நீங்கள் வேலையே செய்ய வேணாம். ஓகே. ஏன்னா இது என்னோடய லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. விழுந்து 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 வேலை செஞ்சு கடைசியில் நான் வாங்கின பேர் லூஸு. நிஜமாக லூஸ் தான், அது நானே ஒத்துக்கிறேன். யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணல, யாரும் போய் அதை செய்யின்னு சொல்லலை. ஆனால் நானாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் தான் ஓடி போய் செஞ்சேன். ஆனால் கடைசியில் அவங்க பேக் ட்ராப் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பற்றி பின்னாடி வேறு மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சில பேர் புத்திக்கு என்னது படுதோ அதை செய்வாங்க, சில பேர் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்வாங்க. நான் மனசுக்கு என்ன படுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஸோ யாரெல்லாம் இப்படி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தேங்க்யூ. இட்ஸ் சீதா. பாய்.